ஜேஷ்ட மாச மாகாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதமான ஆனி மாதத்தின் மகத்துவம் 5ஆம் அத்தியாயம். ரிஷி முனிவர் கூறினார், ஸ்கந்தரே, பெண்ணே, தயை கூர்ந்து கூறுங்கள். ஜேஷ்ட மாதத்தின் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக நான் எந்த விரதத்தை அனுசரிக்க வேண்டும், என்ன தானங்கள் செய்ய வேண்டும்? ஸ்கந்தன் பதிலளித்தார், ஒரு காலத்தில் சிவபெருமான் கைலாய மலையில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தார். அன்னை பார்வதி தேவி கரங்கள் கூப்பி வணங்கி சிவனாரிடம், என் நாயகனே, சம்புமூர்த்தியே, நாதனே, ஜெகநாதனே, அனைத்தையும் அளிப்பவனே, துன்பங்களை அளிப்பவனே, எந்த வழியில் நான் நித்திய செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நல்வாய்ப்பை பெற இயலும்? மேலும் அழகுடையவரே, நான் உங்களுடன் அழியாமலும் நித்தியமாகவும் வாழ வேண்டும் என்று கூறினாள். ஒரு முறை மந்திர உச்சாடனம் மற்றும் தவத்தால் கர்ப்பம் கொண்ட சாவித்ரி தேவி தன் கணவரின் கர்ப்பத்தை துறந்து எல்லா உலகங்களையும் சபித்தாள். அப்போது பிரம்மதேவர் சாவித்திரியை தடுக்கவில்லை. அவள் பிரம்மதேவரிடம், நிர்லஜ்ஜையா, பாலில்லாத ஆட்டின் கழுத்தை சுற்றியுள்ள பயனற்ற இடங்களைப் போல தாம் உன் உயிரை விட வேண்டும் என்று கூறினாள். சாவித்திரியின் வார்த்தைகளை செவிமடுத்த பிரம்மதேவரின் முகம் கோபத்தால் சிவந்து, முருதே, பூமியில் ஒரு பெண்ணின் வயிற்றில் வா என்று கூறினார். தேவர்கள் பிரார்த்தனை செய்த போது சாவித்ரி தேவி விடுவிக்கப்பட்டாள். அவர்களை சாபத்திலிருந்து காப்பாற்ற அன்னை பார்வதி, கிருப சிந்துவே, என் மீது கருணை காட்டினால் தயை கூர்ந்து அதற்கான தீர்வை கூறுங்கள். ஏனெனில் மகேந்திரனும் பிரஜாபதியும் கூட ஸ்வர்க்கத்தில் அழிந்து விட்டதாக கூறப்படுகிறது என்றாள். இதனை கேட்ட சிவனார், வாரணியே, இவ்வுலகில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் நிச்சயமாக அழிந்துவிடும். இருப்பினும் உனது பக்தியின் தாக்கத்தால் நான் உனக்கு தீர்வை கூறுவேன் என்றார். பத்ரே, ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷ த்விதியை திதி அன்று ஒருவர் நீராட வேண்டும். விதிகளை கடைபிடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் சிறந்த ரம்பா திருதியை விரதத்தை விடாமுயற்சியுடன் அனுசரிக்க வேண்டும். அன்னை பார்வதி தேவி வினவினாள், இறைவா, இந்த ரம்பா யார்? ரம்பா விரதம் எவ்வாறு அனுசரிக்கப்படுகிறது? அதற்கு சிவனார் கூறினார், வாரணியே, பிரம்மதேவரின் சாபத்தால் சாவித்ரி ஒரு மரமாக மாறிய போது அவள் ரம்பா, கேதலி மற்றும் கற்பூர ஜனனி என்ற பெயர்களால் புகழ் பெற்றாள். பின்னர் கோபத்தால் நிரம்பிய சாவித்ரி தன் தந்தையின் கட்டளையின்படி 5 வருடங்களுக்கு ஜேஷ்ட மாதத்தில் நீராடி தானம் செய்தாள். அதனால் பிரம்மதேவர் மனமகிழ்ந்து ஜேஷ்ட சுக்ல திருதியை அன்று சாவித்ரி தேவியின் முன் தோன்றி பிரம்மதேவர் சாவித்ரியுடன் பூமியின் கரையில் சத்தியலோகத்திற்கு சென்றார். சிவனார் கூறினார், நான் உனக்கு சாவித்திரியின் சாப கதையை கூறிவிட்டேன். இப்போது நான் உனக்கு சுருக்கமாக கூறுகிறேன். ரம்பா விரதத்தின் முறை: ஜேஷ்ட மாதத்தின் திருதியை அன்று உங்கள் தோட்டத்தில் அல்லது இல்லத்தில் ஒரு கேலா மரத்தை நடவும். தினமும் பஞ்சாமிர்தம், கந்தம், புஷ்பமாலை மற்றும் கற்பூரம் கலந்த தூய்மையான குளிர்ச்சியான நறுமணம் கொண்ட நீரால் மரத்திற்கு நீர் ஊற்றவும். ஒரு அழகான காட்டை உருவாக்கி அதன் நடுவே ஒரு காலை நிறுவவும். ஷோடச உபச்சார விதியுடன் வழிபடவும். பல வகையான நைவேத்தியங்களை படைக்கவும். உங்கள் சக்திக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு உணவளிக்கவும். நீங்களே ஹவிஸ்யானம் உட்கொள்ள வேண்டாம். பாடல்கள் பாடியும் வாத்திய இசை வாசித்தும் பழைய கதைகளை செவிமடுத்தும் மந்திரங்களை உச்சரித்தும் தெய்வத்தின் முன் நிலை கொள்ளவும். ஷோடச உபச்சார விதியுடன் வழிபடவும். பல வகையான நைவேத்தியங்களை படைக்கவும். பல வகையான நைவேத்தியங்களால் பிராமணர்களுக்கு உணவளிக்கவும். இதற்கு பின்னர் விசர்ஜனம் மற்றும் பாரணம் செய்து உயிரினங்களுக்கு நிறைய உணவளிக்கவும். சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியுடன், பத்ரி முதல் என்னை விரும்பவில்லை, நான் அவரை மகிழ்வித்தேன், அதனால்தான் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் உன்னிடம் கூறினேன் என்று கூறினார். இந்த விரதத்தை கடைபிடிக்கவும். விடாமுயற்சியுடன் இருந்தால் உனக்கு நித்திய பலன்கள் கிடைக்கும். பிரமதரே, ஜெகதீஸ்வரர் இந்த விரதத்தை சூரியனின் புத்திரன் வடிவத்திடமிருந்து இரகசியமாக வைத்திருந்தார். அந்த புனித விரதம் உலகின் குருவான ஏழை சங்கரனை கண்டு அன்பினால் அன்னை பார்வதி தேவிக்கு அறிவிக்கப்பட்டது. ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.